Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவாரூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 2வது நாளாக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உறுதியேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தண்ணீர் இன்றி 700 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கும்பகோணம் அருகே மேலப்பாளையூர் மற்றும் கீழப்பாளையார் பகுதிகளில் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் ரகத்தை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக முடிக்கொண்டான் ஆற்றில் நீர்வரத்து நிறுத்தப்பட்டதால் ஆறு மற்றும் வாய்க்கால்கள் வறண்டு கிடக்கின்றன. இதனால் தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகி வயலிலேயே பதறாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பா தாளடிக்கு 51 ரகம் பயிர் பண்ணியிருக்கோம். அதுக்கு இப்ப நெல்லு முத்திர டயத்துல தண்ணி இல்லாம போயிடுச்சு. எங்களுக்கு தமிழக அரசு தண்ணிய முடிவண்டானாருக்கு தண்ணி திறந்து விட்டு எங்க பாசனம் பாய்ச்சினாதான் தண்ணி வயல்லாம் காஞ்சி போய் எல்லாம் வெடிப்பு எழுதி கிடக்கு, எல்லாம் பதறாகிட்டு இருக்கு. இந்த பதரை தவிர்க்கணும்னா எங்களுக்கு தண்ணி திறந்து விட்டு பாசனம் கொடுத்தாதான் நாங்க வாழ்வாதாரத்தை மீள முடியும். நான் ஏக்கத்துக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். நான் கடனை உடனே வாங்கி செஞ்சிருக்கோம். இந்த கடனை நாங்க மீண்டு வரணும், நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை கவர்ந்து பண்ணணும்னா எங்களுக்கு தண்ணி திறந்து விட்டு எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வை காவற்றும்படி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வயதான தம்பதியை தாக்கி 7 சவரன் நகைகளை பறித்துச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மாந்தியாபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி, பாலாமணி தம்பதி நேற்று இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டுக்குள் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவர்களை தாக்கி பீரோவில் இருந்த 7 சவரன் நகை, 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றது. தகவல் அறிந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் வந்து தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் வெண்ணெய்மலை கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டியவர்கள் காலி செய்ய வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோயிலுக்கு சொந்தமான இடத்தினை ஆக்கிரமித்து வீடு, கடைகள் உள்ளிட்டவை கட்டப்பட்டுள்ளன. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களில் அதிகாரிகள் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று அறிவிப்பு பலகை வைத்தனர். மேலும் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளையும் காலி செய்ய வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் பணியாளர்கள் தொழிற்சங்க சட்டப்படி நடத்தப்படவில்லை என்றும், முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் செய்யவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். டாஸ்மாக் பணியாளர்கள் கடந்த 23 ஆண்டு காலமாக சரியான வழிமுறைகளில் நியமனம் செய்யப்பட்டு கடுமையான உடல் உழைப்பை செலுத்தி, மூளை உழைப்பை செலுத்தி பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் வனத்துறையினரை கண்டித்து வேட்டை நாய்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அய்யலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள தெய்வங்களுக்கு திருவிழா நேரங்களில் வேட்டையாடுவதும், வேட்டையாடிய பொருட்களை தெய்வங்களுக்கு வைத்து வழிபாடு நடத்துவதும் வழக்கம். இந்த நிலையில் வேட்டையாடச் சென்ற நபர்களை வனத்துறையினர் கைது செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வேட்டை நாய்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அலைக்கழிக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை கிட்டப்ப அங்காடி முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை ஏற்காத தமிழக அரசை கண்டித்து ஏராளமானோர் கோஷங்களை எழுப்பினர்.
சென்னை தூத்துக்குடி இடையே வந்தே பாரத் ரயிலை இயக்க ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரைத்துள்ளது. இதேபோன்று தஞ்சையில் இருந்து மைசூருக்கும் வந்தே பாரத் ரயிலை இயக்க வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே சென்னை ராமேஸ்வரம் இடையே 130 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தே பாரத் ரயிலை இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான சோதனை ஓட்டம் விரைவில் நடைபெறும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அகவிலைப்படியுடன் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் விருத்தாச்சலம் பாலக்கரையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மக்காச்சோள பயிருக்கு உரிய கொள்முதல் விலையை பெற்றுத்தராததை கண்டித்து பெரம்பலூரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வியாபாரிகள் மக்காச்சோள பயிர்களை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய்க்கு குறைவாக கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மக்காச்சோள கதிர்களை கழுத்தில் மாலையாக அணிந்தும் ஒப்பாரி வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டிலேயே பெரம்பலூரில் தான் அதிகமாக மக்காச்சோளம் பயிராகிறது. போன வருஷம் விலை 2400 ரூபா மத்திய அரசு அறிவிச்சது. குறைந்தபட்ச விலைன்னு MSPன்னு அறிவிக்குது. அந்த விலையை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்லைன்னா எதுக்கு அரசாங்கம் நடக்குது? எதுக்கு மாவட்ட நிர்வாகம்? எதுக்கு வேளாண் துறை அதிகாரி? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு 2400 ரூபா பெற்றுக் கொடுக்கலன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய போராட்டம், தேசிய நெடுஞ்சாலை உட்பட எல்லா இடங்களையும் சாலை மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பாதையில் நிறுத்தப்பட்ட தார் சாலையை முழுவதுமாக அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புங்கனூர் ஊராட்சியில் அமைக்கப்பட்ட தார் சாலை பாதையில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவதியடைந்து வரும் மக்கள் சாலையை முழுவதுமாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ள பிரதான சாலையும் சுடுகாடு சாலையும் இதுதான், மயான சாலையும் இதுதான், பிரதான சாலை இதுதான். இந்த சாலையில போன வீட்டில் கப்பி கொட்டிட்டாங்க. கப்பி கொட்டி செம்மண் போட்டு வச்சிருந்தாங்க. அதோட போயிட்டாங்க. அதுக்கு தார் சாலை பாதி தான் போட்டிருக்காங்க. பாதி ஒரு கப்பியாக தான் கிடக்கு. கப்பியெல்லாம் பேந்து கிடக்கு. நடக்க முடியல. மக்கள்லாம் இந்த வழியாக தான் ஸ்கூல் போகுது. அது மாதிரி தான் அந்த அர்ஜென்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் கூட இப்படி தான் போகணும். இந்த ரோட்டை சரி பண்ணி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஒரே கையால் தட்டச்சு செய்த மாற்றுத்திறனாளி இளம்பெண்ணை பலரும் பாராட்டி வருகின்றனர். மல்லபுரத்தைச் சேர்ந்த அபிதா என்ற பெண்ணுக்கு சிறு வயதில் ஏற்பட்ட விபத்தால் இடது கை செயலிழந்து விட்டது. இந்த நிலையில் தட்டச்சு பயிற்சி பெற்ற அவர் ஒரே கையால் தட்டச்சு செய்து தேர்வில் அசத்தியுள்ளார். நீ நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் சரிங்க சார் என்னால முடியும்னு நம்பிக்கையா நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சார் 6 மாசமா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ February 14 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுலயுமே நான் டிஸ்டிங்ஷன் வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு அடுத்து நான் இதுவும் நமக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. நம்மளமா இருக்க மாற்றுத்திறனாளிகள் முன்னுக்கு வரணும், என்ன ஒரு முன்னுதாரணமா அவங்க நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைப்ரைட்டிங் பண்ணேன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கோயில் தண்ணீர் தொட்டியில் மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிஆர் சாலை அருகே உள்ள கருப்பசாமி கோயிலில் பாபு, மேகலா தம்பதியினர் உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவர்களின் 2 வயது ஆண் குழந்தை கோயிலுக்குள் உள்ள தண்ணீர் தொட்டியில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பணிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே நெடுஞ்சாலையை துறையினர் ரோலர் தடுப்பு வேலி அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தி வருகின்றனர்.